ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட இன்னர் தாய்ஸ்ல இருக்கிற அந்த டார்க்னஸ் அதாவது பிக்மெண்டேஷன எப்படி ஈஸியான வழியில நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்கள வச்சு 3 to 5 டேஸ்லயே நிரந்தரமா போக்குறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஹோம் ரெமடிய நீங்க ஒரு 3 to 5 டேஸ் வந்துட்டு உங்களோட இன்னர் தாய்ஸ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட இன்னர் தாய்ஸ்ல இருக்கிற அந்த டார்க்னஸ் எல்லாமே ஈஸியான வழியில ரிமூவ் ஆயி உங்களோட ஸ்கின் வந்துட்டு ஒயிட்டன் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இப்போ அந்த ஹோம் ரெமடிய எப்படி ரெடி பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க பேக்கிங் சோடாவ ஆட் பண்ணுங்க. பேக்கிங் சோடாவ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்துட்டு லெமன் ஜூஸ ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ நீங்க இதுல ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்துட்டு ஆப்பிள் சைடர் வினிகர் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல எடுத்துக்கிற ஆப்பிள் சைடர் வினிகர் வந்துட்டு 100% வந்துட்டு பியூரான ஆப்பிள் சைடர் வினிகரா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுல்ல ஆட் பண்ண இந்த எல்லா பொருட்களையும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில நீங்க இத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ரெடி பண்ற இந்த பேஸ்ட் வந்துட்டு நான் காமிக்கிற இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நான் ரெடி பண்ண இந்த பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லிக்விடா இருக்கு. அதனால நான் இதுல இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பேக்கிங் சோடாவ ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ நீங்க பிக்சர்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்ட உங்களோட இன்னர் தைஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, உங்களோட இன்னர் தைஸ வந்துட்டு ஒரு தடவ நல்லா வார்ம் வாட்டரால நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க வார்ம் வாட்டரால வாஷ் பண்ணும்போது, உங்களோட போர்ஸ் எல்லாமே ஈஸியான வழியில ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்ட வந்துட்டு, நீங்க வந்துட்டு ஒரு காட்டன் பேட எடுத்து உங்களோட இன்னர் தைஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா, நீங்க நார்மலா உங்களோட கைய யூஸ் பண்ணி கூட இந்த பேஸ்ட்ட உங்களோட இன்னர் தைஸ்ல எந்த இடத்துல எல்லாம் கருமையா இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் நீங்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்ட வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு உங்களோட ஸ்கின் வந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா, உங்களோட ஸ்கின்ன வந்துட்டு நீங்க நல்லா கோல்ட் வாட்டரால வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட ஸ்கின்ன வந்துட்டு நல்லா நார்மல் வாட்டரால வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, உங்களோட ஸ்கின்ன நீங்க வந்துட்டு நல்லா வைப் பண்ணிட்டு, உங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்க கிட்ட வந்துட்டு மாய்ஸ்சரைசர் இல்ல அப்டின்னா, நீங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கோகோனட் ஆயில் அப்டி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் இதுல எத வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட நீங்க வந்துட்டு தொடர்ந்து ஒரு 3 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாலே, கண்டிப்பா உங்களோட இன்னர் தாய்ஸ்ல இருக்கிற அந்த டார்க்னஸ் எல்லாமே ஃபேட் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா, இந்த ஹோம் ரெமடில நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆப்பிள் சைடர் வினிகர்ல வந்துட்டு அதிகப்படியான மேலிக் ஆசிட் இருக்கு. ஆப்பிள் சைடர் வினிகர்ல இருக்கிற மேலிக் ஆசிட் வந்துட்டு நம்மளோட இன்னர் தாய்ஸ்ல இருக்கிற டார்க்னஸ் எல்லாத்தையுமே ஈஸியான வழியில ஃபேட் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆப்பிள் சைடர் வினிகர் வந்துட்டு நம்மளோட இன்னர் தைஸ வந்துட்டு ஈஸியான முறையில ஒயிட்டன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா, இதுல வந்துட்டு அதிகப்படியான மேலிக் ஆசிட் இருக்கு. மேலிக் ஆசிட் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ன வந்துட்டு ஈஸியான முறையில ஒயிட்டன் பண்ணும். நீங்க ஆப்பிள் சைடர் வினிகர் கூட வந்துட்டு சேர்த்து லெமன யூஸ் பண்ணும்போது, இது 2மே நம்மளோட இன்னர் தைஸ்ல இருக்கிற டார்க்னஸ ஈஸியான முறையில ஃபேட் அவுட் பண்ணுது. ஏன்னா வந்துட்டு லெமன்ல அதிகப்படியான ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கப்புறமா இதில நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேக்கிங் சோடா வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியான முறையில ரிமூவ் பண்ணி, நம்மளோட ஸ்கின்ன வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட்டன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால இந்த ஹோம் ரெமடிய நீங்க தொடர்ந்து ஒரு 3 டேஸ் பயன்படுத்தி வந்தீங்க அப்டின்னாலே, கண்டிப்பா உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு நீங்க அதிகப்படியான டிஃபரன்ஸ பார்க்க முடியும். நீங்க இந்த ஹோம் ரெமடிய வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணாலே போதுமானது. அதிக நாட்கள் நீங்க வந்துட்டு தொடர்ந்து இந்த ஹோம் ரெமடிய பயன்படுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆப்பிள் சீடர் வினிகர வாங்கும்போது, நல்ல பியூரான ஆப்பிள் சைடர் வினிகரா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ட குடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்கள பயன்படுத்தி, நம்மளோட இன்னர் தாய்ஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன எப்படி ஈஸியான வழியில ரிமூவ் பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா, எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.